மலேசியா வாசுதேவன் சாருக்குமான உறவு எப்படி சார்? சார் தண்ணி தான் சார். GT Holidays and Velamal Nexus presents Behind Its Gold Mike Music Awards 2024, supported by VVD, MCR Pure Cotton Club, Medway Hospitals, and Visage, powered by Sunland Refined Sunflower Oil, Wingwords Leggings, Air Fiber Broadband, and Tile Partner Lakshmi Ceramics. இப்போ நான் உங்களை பார்த்தா ரொம்ப எமோஷ்னலாக ஆனீங்க. ஸோ உங்களுக்கும் மலேசியா வாசுதேவன் சாருக்குமான உறவு எப்படி சார்? சார் உயிரும் நடுங்குது, என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் சிக்கா இருக்காது கூட எனக்கு தெரியல. திடீர்னு இந்த மாதிரி இறந்துட்டானோன்னு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் இருந்தது எனக்கு. நாங்கள்லாம் ஒன்றாமே தான் சுற்றுவோம். நானும் அமர் வாசு எல்லாருமே கச்சேரி போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி ஒன்றா தான் சுற்றுவோம். வி மிஸ் ஹிம், அவ்வளோதான். வேறு என்ன நான் சொல்ல முடியும்? ஆக்சுவலாக நான் எங்களுக்கும் கூட இது இமோஷ்னலான ஒரு சிச்சுவேஷன் தான். பட் நாங்கள் அதை வெளிப்படுத்திக்க வேண்டான்னு நாங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏவி போடும் போதே எங்களுக்கு ரொம்ப இமோஷ்னலாக தான் இருந்தது. அந்த இடத்துல உட்கார முடியல. நீங்கள் ஏவி போடும்போது அப்பாவுக்கு வந்து ராஜா சார் மேலே இருக்கிறது ஒரு மரியாதை. ஏன்னா அப்பா எந்த ஒரு மேடையிலையும் அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் சொல்ல மறக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ராஜா சார் இல்லைன்னா நான் கிடையாது. அந்த இறந்து போன அந்த மொமெண்ட் கூட அப்பாவோட உயிர் ராஜா சார் வருகைக்காக காத்திருந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் அந்த லாஸ்ட் மொமெண்ட் ராஜா சார் வந்த உடனே தான் அந்த உயிர் பிரிஞ்சதே. அவருடைய ஒய்ஃபும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம். அதாவது நடிகராகவும் சிறந்த இயக்குனராகவும் நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சந்தான பாரதி சார் அவர்களே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்றோம். கண்டிப்பாக இன்றைக்கும் சாருடைய படங்கள் எல்லாம் நின்று பேசணும்னு சொல்லலாம். கண்டிப்பாக குணா படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஸோ குணா, மகாநதி போன்ற அற்புதமான படைப்புகளுக்கு சொந்தக்காரரான சந்தான பாரதி சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் விக்ரம் படம் பார்த்துருப்பீங்க. உப்புலிங்கிற கேரக்டரில் சார் சும்மா கலக்கெல்லாம் கலக்கிருப்பாங்க. சார் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். யாருக்கு அந்த அவார்ட் போக போகுது அப்படிங்கிறத ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு வின்னர் ஏவி. The golden icon of inspiration for excellence in music, late Malaysia Vasudevan. மலேசியா வாசுதேவன் சார் அவர்கள் சார்பாக இந்த அவார்டை வாங்குவதற்காக அவங்களுடைய டாட்டர்ஸ் பிரசாந்தினி வாசுதேவன் அவர்கள் மற்றும் பவித்ரா வாசுதேவன் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோட மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் வாங்க. ரொம்ப ஒரு பயங்கரமான எமோஷனல் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? ஸோ அவருடைய சார்பாக டாட்டர்ஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எங்களுடைய சார்பாக கொடுத்தது எங்களுக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பெருமை அப்படின்னே சொல்லணும். பிகின் வித் சார்பாக தேவி பார்க்கும்போது நான் உங்களை பார்த்தா ரொம்ப எமோஷ்னலாக ஆனீங்க. ஸோ உங்களுக்கும் மலேசியா வாசுதேவன் சாருக்குமான உறவு எப்படி சார்? சார் பையன்வுட்ஸுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வாசுவுக்கு இந்த அவார்டு கொடுத்ததுக்காக. வாசுவும் நானும் கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. 1976-77 தான் அவர் எனக்கு அறிமுகமானார். கங்கை அமரன் மூலமாக தான் எனக்கு அறிமுகமானார். அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல திக் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். நம்ம வீட்டுக்கெலாம் வருவார், பேச போய் எல்லாம் பண்ணுவார். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் சிக்கா இருக்காது கூட எனக்கு தெரியல. திடீர்னு இந்த மாதிரி இறந்துட்டானோன்னு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் இருந்தது. உயிருக்காக கொள்ளி வைப்பதா? ஏன்னா நாங்கள்லாம் ஒன்றாமே தான் சுற்றுவோம். நானும் அமர் வாசு எல்லாருமே கச்சேரி போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி நிறைய நேரங்களில் சும்மா இருக்க நேரத்தில் ஒன்றா தான் சுற்றுவோம். அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ் பாண்ட் எங்களுக்குள்ளே இருந்தது. வி மிஸ் ஹிம், அவ்வளோதான். வேறு என்ன நான் சொல்ல முடியும்? இந்த ஞாபகம் வச்சு பெங்கன்விட்ஸ் அவருக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டாட்டர்ஸ் அவங்களுடைய சார்பாக அவார்ட் வாங்கியிருக்காங்க. பிரசாந்தினி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் அவார்ட் பற்றி அண்ட் சார் பற்றி. ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஹைண்ட் வுட்ஸுக்கு குடும்பத்தோடைய சார்பில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அழகான ஒரு அப்பாவுக்கு ஒரு மரியாதையை செலுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக இது வந்து சாரோட கையிலேருந்து நாங்கள் வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நான் எங்களுக்கும் கூட இது இமோஷ்னலான ஒரு சிச்சுவேஷன் தான். பட் நாங்கள் அதை வெளிப்படுத்திக்க வேண்டான்னு நாங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏவி போடும் போதே எங்களுக்கு ரொம்ப இமோஷ்னலாக தான் இருந்தது. பட் ஸ்டில் வி ஆர் ஸோ பிளெஸ்ட் அவர் அப்பாவாக எங்களுக்கு வந்ததுக்கு. பிகாஸ் அப்பாவாக ஒரு குருவாக ஒரு ஃப்ரெண்டாக எல்லாமே இருந்திருக்காரு அப்பா. அவருடைய லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் என்னுடைய ப்ரொஃபஷனில் வந்து நான் சில பாடல்கள்லாம் பாடும்போது கூட லைக் அப்பா வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் பர்டிகுலர்லி எஸ்பிபி சாரோட ஐயோ நெஞ்சு பாட்டு பாடும்போது அப்பா வந்து அவர் தான் ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டுன்னு சொல்லணும். பிகாஸ் அவருடைய நெருக்கமான ஒரு நண்பரோட அவர் மகள் நான் பாடியிருக்கேன்னும் போது அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். அண்ட் வாரணம் ஆயிரம்ல முன்தினம் பார்த்தேனே இந்த ஒரு பாட்டும் அவருக்கு நான் என்னோடது கேட்க ஸோ ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட். கடல் நீளம் மங்கும் நேரம் அலை வந்து தீண்டும் தூரம் மனம் சென்று மூழ்காதோ ஈரத்திலே கடல் நீரும் ககாக்கள் கண்டேன் உறங்காமலே உயிரெண்டும் உராய கண்டேன் நெருங்காமலே உனையன்றி எனக்கு ஏது எதிர்காலமே முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே. ஆக்சுவலி இவங்களோட வாய்ஸ் அந்த சாங் கேட்டு எவ்வளோ நாளாக திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு கேட்கும்போது ஹாப்பியாக இருக்கு. வா வா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே தெருவெங்கும் ஒளி விழா தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் பாட வா வா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே. இவங்க வந்து ரொம்ப வருஷம் முன்னே ஷீ காட் மேரிட் அண்ட் ஷீ செட்டில்ட் இன் மலேசியா. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் அவருடைய நாட்டில் ஏதாவது ஒரு பொண்ணையாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு விரும்பினதுனால நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ட் இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் அவருடைய ஒய்ஃபும் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு. அவரோட கிராண்ட் சன்ஸ் வந்திருக்காங்க. இவர் வந்து இவங்களோட சன், அவர் வந்து என்னோட சன். ஓகே. ஸோ இந்த மொமெண்ட் வந்து ஆக்சுவலி இந்த அவார்ட் மொமெண்ட் பர்டிகுலராக எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் எமோஷனல் மொமெண்ட்டும் கூட. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கும் ரொம்ப பர்சனலான ஒரு மூமெண்ட் தான். ஏன்னா தாத்தா கூட இருந்தது வந்து ஒரு 8 இயர்ஸ் அவ்வளோதான் அவர் நான் கூட இருந்து பார்த்தது. பட் அந்த 8 இயர்ஸும் வந்து அப்போ வந்து எவ்வளோ பெரிய ஒரு 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 ஆர்டிஸ்ட், எவ்வளோ பெரிய ஒரு எனக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ போக போக தான் வந்து அந்த புரிஞ்சு ஸோ இப்போ வந்து அது ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கும் அதே மாதிரி தான். நான் கொஞ்சம் வருஷம்தான் அவரோட லைக் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் அதுவும் நல்ல கோல்டன் டைம்ஸ் தான் சொல்லுவேன் நான். ஸோ நானும் மிஸ் பண்ணுறேன் அவரை. அண்ட் நம்மளோட டீம் சார்பாக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. எல்இடியில் வருது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த எல்இடி செக்மெண்ட் பார்த்துடலாமா? ராஜா சாரோட ஒரு டிஸ்கஷன் மோட், அவர் கூட இவருக்கு இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் பற்றி ஒரு சில விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாண்டிங். எப்படின்னா எல்லாரும் வந்து 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். பட் அப்பாவுக்கு வந்து ராஜா சார் மேலே இருக்கிறது வந்து ஒரு மரியாதை, ரொம்ப ரொம்ப மரியாதை கலந்த ஒரு நட்பு. ஏன்னா அப்பா வந்து எந்த ஒரு மேடையிலையும் அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் சொல்ல மறக்காத ஒரு விஷயம் என்னென்னா, ராஜா சார் இல்லைன்னா நான் கிடையாது அப்படின்றத என்றைக்குமே மறந்ததே கிடையாது. இன்றைக்கி உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே என்ன தெரியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இளையராஜா தான் அப்படின்னு எப்பயுமே சொல்லுவார். அந்த இறந்து போன அந்த மொமெண்ட் கூட அப்பாவோட உயிர் வந்து ராஜா சார் வருகைக்காக காத்திருந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் அந்த லாஸ்ட் மொமெண்ட் ராஜா சார் வந்த உடனே தான் அந்த உயிர் பிரிஞ்சதே. ஃப்ரெண்ட்ஸ்னால் அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க, பேசிப்பாங்க, வெளியே போவாங்கன்னு. இவங்களது மட்டும் நம்ம ரொம்ப வியப்பான ஒரு நட்பு. அடிக்கடி தொடர்பில் இருக்கிற நட்பெல்லாம் கிடையாது, மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்கன்றது இல்லையா, அதுதான் அவங்களுடைய அது அன்னைக்கு தான் எனக்கு அதை நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், ரியலைஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ்.
இதுவும் அதே மாதிரி ஒரு மரியாதை கலந்த நட்பு தான். ரஜினி சார் கூட ஐ ஹர்ட் இன் another event லைக் அவருக்கு ரொம்ப பிடித்த பாடல் வந்து பொதுவாக என் மனசு தங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் நினைக்கிறேன் அவங்களுடைய காம்பினேஷனே வந்து அடிச்சிக்க முடியாத ஒரு காம்பினேஷன். லைக் ரஜினி சார் ஸ்க்ரீனில் வரும்போது அப்பாவோட வாய்ஸ் வரும்போது அது ஒரு பவர் பேக்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். நமக்கு ரஜினி சாரும் கூட அப்பா சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்ததும் இம்மீடியட்டாக கால் பண்ணி லைக் என்ன எப்படி பாடியிருக்கீங்க, எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு, ரொம்ப அருமையாக பாடியிருக்கீங்க வாசு அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டாக கால் பண்ணார். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு அழகான நட்பு இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே அந்த மரியாதை இருக்குது. ஆக்சுவலாக சமீபத்தில் வந்த மனசுலாய பாடலுக்கு வந்து யாரை பாட வைக்கலான்னு கேட்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து அப்பாவை பாட வைக்கலாம் சொன்னாங்க. அவரே கேட்டுக்கிட்டது தான் அப்பாவோட வாய்ஸ். ஒரு பெரிய இடைவேளைக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த ரெண்டு காம்பினேஷனையும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறோன்றது எனக்கு தெரிஞ்சு நான் அப்பாவோடைய ஒரு ஃபேனாகவே நான் அதை பெருசாக ரசித்தேன். மேம் நீங்களும் ஒரு சில வார்த்தைகள். பிஹைண்ட் ஹோட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பானாலே எல்லா டாட்டர்ஸ்க்கும் ரொம்ப ஒரு பெரிய இமோஷ்னலான ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கும். சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல உட்கார முடியல நீங்கள் ஏவி போடும்போது. பட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சார், அவர் கையால் இந்த அவார்ட் வாங்கினதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நமக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது மாதிரி நீங்கள் யுவர் ஃபேமிலி. ஹாப்பி. எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். முக்கியமான விஷயம் என்னன்னா அம்மா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேம் நீங்கள் பேச வேணாம், பட் அந்த ட்ராஃபி அந்த அவார்ட் வந்து உங்கள் கையில் கொடுத்து அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் ரொம்ப ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நாங்கள் கீழே வந்து கொடுக்கணும்னு நினச்சோம், பட் அந்த இது மதிச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்டேஜ் ஏறி வந்தது எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லவ்வுக்கு காதலா பொல்லாத கோவலா லட்சங்களை வீட்டும் வெண்ணிலா மொத்தமா நீயே பாடுன எப்படி? Behind Woods Gold Mike Music Awards 2024 title sponsor GT Holidays, South India's #1 travel brand மற்றும் வேலம்மாள் Nexus dedicated to excellence. Supported by VVD, 8 years of legacy. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி மற்றும் Mizaj, your ultimate destination for perfect wedding suits. Powered by Sunland Refined Sunflower Oil, ஊட்ட சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Twin Birds leggings, wear it, feel it, love it. Air Fiber Broadband, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Tile partner Lakshmi Ceramics, ஏக்கச்சக்க collections, எல்லாமே ready stock. Co-presented by retail partner Darling Electronics, mobile மற்றும் furniture in 2025 trending deals. Education partner SI College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி SI College of Arts and Science. ப்ராப்பர்ட்டி பார்ட்னர் மஞ்சு குரூப், ப்ராப்பர்ட்டினா மஞ்சு குரூப், ஈஸியாக வாங்கலாம், ராசியாகவும் இருக்கும். ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பிரியாணி பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி. GT Holidays and Velamal Nexus presents Behind Its Gold Mike Music Awards 2024, supported by VVD, MCR Pure Cotton Club, Medway Hospitals and Mizaj. Powered by Sunland Refined Sunflower Oil, Twin Birds leggings, Air Fiber Broadband and Tile partner Lakshmi Ceramics.